விஜய் நகர்ல ரகுநாத்னு ஒரு கூலி வேலை செய்யறவன் இருந்தான். அவன் தினமும் கூலி வேலை செய்ய தன்னோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துக்கு போவான். ரகுநாத்தோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, மகேஷ் அப்புறம் ஆஷா. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரகுநாத் எப்பவும் போல வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு போனான். அவன் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் அவனை மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரகுநாத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவனோட குடும்பமே ரொம்ப கவலையா இருந்தது. குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க, அப்பா குணமாயிடுவாரு. இப்படி நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்க அம்மா. ரொம்ப சீக்கிரத்துல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பல நாள் கடந்துச்சு. ரகுநாத்தோட நிலைமை பரவாயில்ல, ஆனாலும் அவனால இப்ப நடக்கலாம் முடியாது. ஒரு நாள் நர்ஸ் லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்களை டாக்டர் சார் கூப்பிடுறாரு. லக்ஷ்மி டாக்டரோட கேபினுக்கு போனா. சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 காலுக்கும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆனா உங்க நிலைமைய பார்க்கும்போது உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஐயோ கடவுளே. ஒருவேளை அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணலன்னா அவரால் எப்பவும் நடக்க முடியாம போயிடும். இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஒருவேளை அவருடைய ஆபரேஷனுக்கு நீங்க பணம் ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க டாக்டர் சார், நான் முயற்சி பண்றேன். லக்ஷ்மிக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு. அவ பசங்களோட வீட்டுக்கு போனா. தன்னோட நகைகளை எடுத்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியா இருக்கு. இத வச்சா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. வீட்டையும் பார்த்துக்கணும், அவருக்கும் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி முடியும்? லக்ஷ்மி தன்னோட நகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தன்னோட 2 குழந்தைங்களும் பக்கத்துல வந்தாங்க. அம்மா, இந்த மாங்கல்யத்தையும் வளையலையும் நீங்க வித்துருவீங்களா? வேற எந்த வழியும் தெரியலடா கண்ணா. அம்மா, வேணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா? எப்படி? நீங்க இட்லி நல்லா பண்ணுவீங்கல்ல, நாம ஒரு இட்லி கடை போட்டா என்னம்மா? அதை நாம செய்யலாம் தான். ஆனா அதுல அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா? அதுவும் 20 லட்சம். அம்மா, முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. அந்த கடவுள் மனசு வச்சார்னா நிச்சயமா நமக்கு பணம் வந்து சேருமா. அப்புறம் அப்பாவுக்கு ஆபரேஷனும் நடக்கும். ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க. வாங்க, இட்லி வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். லக்ஷ்மியும் பசங்களும் வீட்ல இருந்த சாமான் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோ கரண்டி, பிளேட்ஸ். இதோ அடுப்பு ரெடியா இருக்கு. இதோ இருக்கு இட்லி குக்கர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உடனே இட்லிலாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நாம என்னம்மா செய்யணும்? நாம புதுசா இட்லி குக்கர் வாங்கணும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதுல பெரிய இட்லி குக்கர் வாங்கலாம். இட்லி குக்கர் வாங்கறதுக்காக 3 பேரும் கடைக்கு போனாங்க. அண்ணே, ஒரு பெரிய இட்லி குக்கர் ஒன்னு காட்டுங்களேன். அந்த கடைக்காரர் அவங்களுக்கு ஒரு குக்கர் எடுத்து காட்டினாரு. இதை விட பெருசா வேணும். தங்கச்சிமா, இதை விட பெரிய இட்லி குக்கர் என்கிட்ட கிடையாது. இப்பெல்லாம் இதை விட பெரிய இட்லி குக்கர் வர்றது கிடையாது. என்னென்ன இப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பழைய இட்லி குக்கர் வாங்கிக்கலாமே. பக்கத்துல தான் ஒரு பழைய பாத்திர கடை இருக்கு தங்கச்சிமா. அவங்க கிட்ட நிச்சயமா பெரிய இட்லி குக்கர்ஸ் இருக்கும். எதுக்கும் நீங்க அங்கேயும் போய் பாருங்க. சரிங்க அண்ணே. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் பக்கத்து கடைக்கு போனாங்க. அங்க லக்ஷ்மியோட பார்வை ஒரு பெரிய பித்தளை இட்லி குக்கர் மேல பட்டுச்சு. அண்ணே, இந்த பெரிய இட்லி குக்கரோட விலை என்ன? இது பழசாச்சம்மா, இது 500 ரூபாய் வரும். சரி, அப்ப அதை எனக்கு கொடுங்க. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் அந்த பெரிய பித்தளை இட்லி குக்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும், அம்மா, நீங்க இந்த இட்லி குக்கரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்துலயே ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது. எதுக்காக பித்தளை குக்கரை வாங்குனீங்க? ஏன்னா இது பித்தளை பாத்திரத்துல இட்லி செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிருக்கு. ஆனா அம்மா, நாம புது குக்கர்ல வாங்கியிருக்கணும். பாருங்க, இது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆஷா, இது பித்தளை. இத நல்லா தேய்ச்சோம்னா பளபளன்னு இருக்கும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரை சுத்தம் பண்ணா. அது பளபளத்துச்சு. அடேங்கப்பா, இது பலன்னு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் ஆஷா,
அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அம்மா இதுல இட்லி பண்ணி பார்க்கலாமா? பண்றேம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரோட தட்டுல இட்லி மாவை ஊத்தினா. அப்புறம் அதை கேஸ்ல வச்சா. இப்ப நாம 8 நிமிஷம் வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமா, கண்டிப்பா. 2 பசங்களும் இட்லி ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் கடிகாரத்து முள்ளு மேல தான் இருந்தது. அந்த கடிகாரத்துல 8 நிமிஷம் ஆனதும் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ பொறுமையா இருங்க, இட்லி எடுக்கிறேன். லக்ஷ்மி அந்த குக்கரை திறந்ததுமே அந்த குக்கர்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வெள்ளையான மாவு எப்படி தங்க நிறத்துல மாறுச்சு? லக்ஷ்மி அந்த இட்லிய வெளியே எடுத்த உடனே அவ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது இது, இந்த இட்லி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு இல்ல, தங்கம். தங்க இட்லியா? லக்ஷ்மி ஒரு தங்க இட்லியை எடுத்துக்கிட்டு தங்க வியாபாரி கிட்ட போனா. அப்புறம் அத அங்க செக் பண்ணி பார்த்தா. இது உண்மையிலேயே சுத்த தங்கம்பா? அத கேட்டதும் லக்ஷ்மியால நம்பவே முடியல. அவ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன்னோட பசங்க கிட்ட சொன்னா. அவங்க சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தங்க இட்லி இருக்கு. அம்மா இத வித்து நாம அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்லம்மா? ஆ நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி 2 தங்க இட்லிய தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டா. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட புருஷன் ரகுநாத்தோட காலுக்கு ஆபரேஷன் பண்ணா. ரகுநாத் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 தங்க இட்லிய வித்து லக்ஷ்மி புது வீட்டை வாங்கினா. ரகுநாத்தும் அவனோட குடும்பமும் புது வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த இட்லி குக்கர் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த குக்கர்ல அவ மறுபடியும் இட்லி ஊத்தவே இல்ல. அம்மா நாம மறுபடியும் தங்க இட்லி பண்ண முடியாதா? வேண்டாம், ஏன்னா கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஷா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. அப்புறம் நாம எப்பவும் பேராசைப்படவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன. நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய குக்கர் கிடைச்ச விஷயத்த நீங்க 2 பேருமே மறந்துருங்க. அப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருங்க. விஜய் நகர்ல ரகுநாத்னு ஒரு கூலி வேலை செய்யறவன் இருந்தான். அவன் தினமும் கூலி வேலை செய்ய தன்னோட கிராமத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற நகரத்துக்கு போவான். ரகுநாத்தோட மனைவி லக்ஷ்மி, அப்புறம் அவங்களுக்கு 2 பசங்க இருந்தாங்க, மகேஷ் அப்புறம் ஆஷா. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ரகுநாத் எப்பவும் போல வேலை செய்யறதுக்காக நகரத்துக்கு போனான். அவன் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக் அவனை மோதி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரகுநாத்தை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவனோட குடும்பமே ரொம்ப கவலையா இருந்தது. குழந்தைங்க அழுதுட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி சமாளிச்சிட்டு இருந்தா. இங்க பாருங்க, அப்பா குணமாயிடுவாரு. இப்படி நீங்க 2 பேரும் அழுதுகிட்டே இருந்தா அவருக்கு பிடிக்காது. அப்பாவுக்கு எப்ப குணமாகும்? சொல்லுங்க அம்மா. ரொம்ப சீக்கிரத்துல. நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். பல நாள் கடந்துச்சு. ரகுநாத்தோட நிலைமை பரவாயில்ல, ஆனாலும் அவனால இப்ப நடக்கலாம் முடியாது. ஒரு நாள் நர்ஸ் லக்ஷ்மியை பார்க்கறதுக்கு வந்தாங்க. உங்களை டாக்டர் சார் கூப்பிடுறாரு. லக்ஷ்மி டாக்டரோட கேபினுக்கு போனா. சிஸ்டர், நான் உங்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை கொடுக்க விரும்பல. உங்க ஹஸ்பண்டோட 2 காலுக்கும் ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அப்பதான் அவரால் நடக்க முடியும். ஆனா உங்க நிலைமைய பார்க்கும்போது உங்களால அவ்வளவு செலவு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. எவ்வளவு செலவாகும் டாக்டர் சார்? கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். ஐயோ கடவுளே. ஒருவேளை அவருக்கு இந்த ஆபரேஷன் பண்ணலைன்னா அவரால் எப்பவும் நடக்க முடியாம போயிடும். இப்போ நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஒருவேளை அவருடைய ஆபரேஷனுக்கு நீங்க பணம் ரெடி பண்ண முடியும்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்க டாக்டர் சார், நான் முயற்சி பண்றேன். லக்ஷ்மிக்கு ஒரே யோசனை ஆயிடுச்சு, தன்னோட புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு. அவ பசங்களோட வீட்டுக்கு போனா. தன்னோட நகைகளை எடுத்து பார்த்தா. இது ரொம்ப கம்மியா இருக்கு, இத வச்சா 1 லட்சம் ரூபாய் கூட கிடைக்காது. வீட்டையும் பார்த்துக்கணும், அவருக்கும் வைத்தியம் பண்ணணும். இதெல்லாம் எப்படி முடியும்? லக்ஷ்மி தன்னோட நகைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் தன்னோட 2 குழந்தைங்களும் பக்கத்துல வந்தாங்க. அம்மா, இந்த மாங்கல்யத்தையும் வளையலையும் நீங்க வித்துருவீங்களா? வேற எந்த வழியும் தெரியலடா கண்ணா. அம்மா வேணும்னா நாம எல்லாரும் சேர்ந்து சம்பாதிக்கலாமா? எப்படி? நீங்க இட்லி நல்லா பண்ணுவீங்கல்ல, நாம ஒரு இட்லி கடை போட்டா என்னம்மா? அதை நாம செய்யலாம் தான்.
ஆனா அதுல அவ்வளவு பணம் நமக்கு கிடைக்குமா? அதுவும் 20 லட்சம். அம்மா, முயற்சி பண்ணித்தான் பாப்போமே. அந்த கடவுள் மனசு வச்சாருன்னா நிச்சயமா நமக்கு பணம் வந்து சேரும்மா. அப்புறம் அப்பாவுக்கு ஆபரேஷனும் நடக்கும். ரொம்ப பெரியவங்களாயிட்டீங்க. வாங்க, இட்லி வியாபாரத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணுவோம். லக்ஷ்மியும் பசங்களும் வீட்ல இருந்த சாமான் எல்லாத்தையும் சேகரிச்சாங்க. இதோ கரண்டி, பிளேட்ஸ். இதோ அடுப்பு ரெடியா இருக்கு. இதோ இருக்கு இட்லி குக்கர். ஆனா எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. கடைக்கு நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உடனே இட்லிலாம் ரெடி பண்ண முடியாது. அதுக்கு நாம என்னம்மா செய்யணும்? நாம புதுசா இட்லி குக்கர் வாங்கணும். என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு. அதுல பெரிய இட்லி குக்கர் வாங்கலாம். இட்லி குக்கர் வாங்கறதுக்காக 3 பேரும் கடைக்கு போனாங்க. அண்ணே, ஒரு பெரிய இட்லி குக்கர் ஒன்னு காட்டுங்களேன். அந்த கடைக்காரர் அவங்களுக்கு ஒரு குக்கர் எடுத்து காட்டினாரு. இதை விட பெருசா வேணும். தங்கச்சிமா, இதை விட பெரிய இட்லி குக்கர் என்கிட்ட கிடையாது. இப்பெல்லாம் இதை விட பெரிய இட்லி குக்கர் வர்றது கிடையாது. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? ஆனா நீங்க பழைய இட்லி குக்கர் வாங்கிக்கலாமே. பக்கத்துல தான் ஒரு பழைய பாத்திர கடை இருக்கு தங்கச்சிமா. அவங்க கிட்ட நிச்சயமா பெரிய இட்லி குக்கர்ஸ் இருக்கும். எதுக்கும் நீங்க அங்கேயும் போய் பாருங்க. சரிங்க அண்ணே. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் பக்கத்து கடைக்கு போனாங்க. அங்க லக்ஷ்மியோட பார்வை ஒரு பெரிய பித்தளை இட்லி குக்கர் மேல பட்டுச்சு. அண்ணே, இந்த பெரிய இட்லி குக்கரோட விலை என்ன? இது பழசாச்சேம்மா. இது 500 ரூபாய் வரும். சரி, அப்ப அதை எனக்கு கொடுங்க. லக்ஷ்மியும் அவளோட பசங்களும் அந்த பெரிய பித்தளை இட்லி குக்கரை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும், அம்மா, நீங்க இந்த இட்லி குக்கரை எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? பக்கத்திலேயே ஸ்டீல் குக்கர்ஸ் எல்லாம் எத்தனை இருந்தது. எதுக்காக பித்தளை குக்கரை வாங்குனீங்க? ஏன்னா இது பித்தளை பாத்திரத்துல இட்லி செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது நமக்கு ரொம்ப கம்மியான விலையில கிடைச்சிருக்கு. ஆனா அம்மா, நாம புது குக்கர்ல வாங்கியிருக்கணும். பாருங்க, இது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கு. ஆஷா, இது பித்தளை. இத நல்லா தேய்ச்சோம்னா பளபளன்னு இருக்கும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரை சுத்தம் பண்ணா. அது பளபளத்துச்சு. அடேங்கப்பா, இது பலன்னு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல. அப்புறம் ஆஷா, அதுக்கு தான் சொல்லுவாங்க ஓல்ட் இஸ் கோல்டு. அம்மா, இதுல இட்லி பண்ணி பார்க்கலாமா? பண்றேம்மா. லக்ஷ்மி அந்த இட்லி குக்கரோட தட்டுல இட்லி மாவை ஊத்தினா. அப்புறம் அதை கேஸ்ல வச்சா. இப்ப நாம 8 நிமிஷம் வெயிட் பண்ணோம் இல்லையாம்மா? ஆமா, கண்டிப்பா. 2 பசங்களும் இட்லி ரெடி ஆகிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அவங்க 2 பேரோட பார்வையும் கடிகாரத்து முள்ளு மேல தான் இருந்தது. அந்த கடிகாரத்துல 8 நிமிஷம் ஆனதும் ஆயிடுச்சு. 8 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆ, பொறுமையா இருங்க, இட்லி எடுக்கிறேன். லக்ஷ்மி அந்த குக்கரை திறந்ததுமே அந்த குக்கர்ல இருந்து ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது. வெள்ளையான மாவு எப்படி தங்க நிறத்துல மாறுச்சு? லக்ஷ்மி அந்த இட்லிய வெளியே எடுத்த உடனே அவ அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டா. என்னது இது? இந்த இட்லி கல்லு மாதிரி ஆயிடுச்சு. கல்லு இல்ல, தங்கம். தங்க இட்லியா? லக்ஷ்மி ஒரு தங்க இட்லியை எடுத்துக்கிட்டு தங்க வியாபாரி கிட்ட போனா. அப்புறம் அத அங்க செக் பண்ணி பார்த்தா. இது உண்மையிலேயே சுத்த தங்கம்பா. அத கேட்டதும் லக்ஷ்மியால நம்பவே முடியல. அவ வீட்டுக்கு வந்ததும் இந்த விஷயத்த தன்னோட பசங்க கிட்ட சொன்னா. அவங்க சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இவ்வளவு தங்க இட்லி இருக்கு. அம்மா, இத வித்து நாம அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்க முடியும்லம்மா? ஆ, நம்ம கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் லக்ஷ்மி 2 தங்க இட்லிய தங்க வியாபாரி கிட்ட வித்துட்டா. அப்புறம் அதுல கிடைச்ச பணத்தை வச்சு தன்னோட புருஷன் ரகுநாத்தோட காலுக்கு ஆபரேஷன் பண்ணா. ரகுநாத் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சான். இன்னும் 2 தங்க இட்லிய வித்து லக்ஷ்மி புது வீட்டை வாங்கினா. ரகுநாத்தும் அவனோட குடும்பமும் புது வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த இட்லி குக்கர் லக்ஷ்மி கிட்ட தான் இருக்கு. ஆனா அந்த குக்கர்ல அவ மறுபடியும் இட்லி ஊத்தவே இல்ல. அம்மா, நாம மறுபடியும் தங்க இட்லி பண்ண முடியாதா? வேண்டாம், ஏன்னா கடவுள் நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம ஆஷா, அம்மா எப்பவும் சொல்லுவாங்கல்ல, பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. அப்புறம் நாம எப்பவும் பேராசைப்படவே கூடாது. ரொம்ப சரியா சொன்ன.
நமக்கு இந்த மாதிரி ஒரு மாய குக்கர் கிடைச்ச விஷயத்த நீங்க 2 பேருமே மறந்துருங்க. அப்புறம் எப்பவும் சந்தோஷமா இருங்க. ம். முகேஷ் ஒரு ஏழை குடும்பத்திலிருந்து வந்த பையன். அவன் தன்னோட மனைவி பூனம் அப்புறம் பையன் சீக்குவோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் மண் பாத்திரங்களை தயார் செஞ்சிட்டு இருப்பான். யாருமே வாங்காதப்போ இந்த மண் பாத்திரங்களை தயார் செஞ்சு என்ன பிரயோஜனம்? வாங்க வந்து சாப்பிடுங்க. ரொம்ப நேரமா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நான் ரொம்ப நேரமா வேலை பார்க்கலன்னா நாம எப்படி 3 வேளை சாப்பிட முடியும் சொல்லு? கொஞ்சம் பாத்திரம் மிச்சம் இருக்கு, அதை நான் பண்ணிட்டு வரேன். அப்பா, எனக்கும் மண் பாத்திரங்களை தயார் செய்யறது கத்து கொடுங்க. இப்போ நீ ரொம்ப சின்ன பையன், நீ பெரியவன் ஆனதும் நான் உனக்கு பானைய பண்றத சொல்லித்தரேன். விடுங்க, உங்க பையனுக்கு இத கத்து கொடுக்கறதுக்கு இந்த வேலையில நீங்க என்ன பெருசா சாதிச்சிட்டீங்க? இவனை நான் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குவேன். ஆனா நம்மளோட பரம்பரை தொழில் இதானே, அதனால நாம இதை எப்பவுமே விடவே கூடாது. இப்படிப்பட்ட கலைய கத்துக்கிறதால என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. கொஞ்ச நாளாவே பூனம் முகேஷ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா. ஆனா முகேஷ் இந்த வேலைய விடுறதுக்கு தயாராவே இல்ல. ஒரு நாள் பூனம் முகேஷ் கிட்ட இப்படி சொன்னா, இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு காலேஜ் திறக்க போகுது. அங்க எந்த கடையும் இல்ல. நாம ஏன் அந்த இடத்துல ஒரு டீ கடைய ஆரம்பிக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படியும் இந்த மண் பாத்திரங்களால நமக்கு எந்த லாபமும் இல்ல. எதுக்கு சும்மா நேரத்தை வீணாக்கணும்? அப்புறம் வீட்டு செலவுகளுக்கு காசுதான் தேவைப்படும், மண் இல்ல. நீ எதுக்கு சும்மா நான் பண்ற பாத்திரம் பத்தி சொல்லிக்கிட்டே இருக்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இது ஃபேமஸ் ஆகும். எனக்கு இந்த வீண் பேச்ச கேட்கணும்ட்டு இல்ல. என் அண்ணன் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கான். நீங்க அந்த காசை வச்சு காலேஜுக்கு வெளியில டீ கடைய ஆரம்பிங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா டீ குடிக்க வருவாங்க. நீ தப்பா நினைச்சிருக்க. காலேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே அங்க நிறைய கடை போட்டு வச்சிருக்காங்க. என்னோட கடை அங்க எப்படி ரன் ஆகும்? ஆனா பூனம் இதை எதுவுமே கண்டுக்காம முகேஷோட கையில காசு கொடுத்துட்டா. அப்புறம் அவனை மார்க்கெட்ல இருந்து பொருட்களை வாங்க அனுப்பிட்டா. முகேஷால பூனம்க்கு எதிரா எதுவுமே பேச முடியல. அதனால தேவையான பொருட்களை வாங்கி காலேஜுக்கு வெளியில டீ கடைய ஆரம்பிச்சான். ஐயோ, நான் சொன்னேன்ல அங்க நிறைய கடை இருக்குன்னு. என்னோட டீ யாருமே குடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு வெறும் 20 டீ தான் போச்சு. வெறும் 20 டீ தான் வித்திருக்கா? இப்படி போனா வேலைக்கு ஆகாதே. இந்த வருமானம் நம்மளோட செலவுகளுக்கு கூட பத்தாது. சக்கரை விலை கூடிடுச்சு. இனி தேயிலைகளா கேட்கவே வேண்டாம். அட, அங்க எத்தனை பேர் டீ போட்டு விற்கிறாங்க தெரியுமா? சில பேர் காலேஜுக்கு உள்ளேயே எடுத்துட்டு போறாங்க. ஜனங்க தான் முடிவெடுக்கணும் எந்த மாதிரி டீ சாப்பிடணும், எந்த மாதிரி டீ குடிக்கணும், நாம யார்கிட்ட டீ குடிக்கணும்னு. என்னோட டீயை யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் டீ கடையிலே நான் உக்காரணுமா? நான் நல்லபடியா பானைய பண்ற தொழில் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது உனக்கு பிடிக்கலையா? அப்பா, நீங்க வந்துட்டீங்களா? எனக்கு மண் பாத்திரங்களை தயார் செய்யறது கத்து கொடுக்கறேன்ட்டு நீங்க போன வாரம் வாக்கு கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா? இரு, உனக்கு நான் சொல்லித்தரேன். முகேஷ் அந்த சக்கரத்தை எப்படி சுத்துறதுன்னு கத்து கொடுத்துட்டு இருந்தான். சீக்கு தன்னோட சின்ன கைகளால பாத்திரங்களை தயார் செய்ய முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். முகேஷ் சீக்குக்கு கத்து கொடுத்துட்டு அடுத்த நாள் டீ கடைக்கு போனான். அவன் தன்னோட டீ கடையில கஸ்டமர்ஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் சீக்கு ஓடிக்கிட்டே முகேஷ் கிட்ட வந்தான். அப்பா, நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்க. அட, இட்லி மாதிரி கப்பு பண்ணி வச்சிருக்க. நான் உனக்கு நல்லபடியா கப்பு பண்றதுக்கு சொல்லி தந்தல, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அப்பா, என்னால இததான் செய்ய முடிஞ்சது. பரவாயில்லப்பா, இன்னொரு வாட்டி நீ ட்ரை பண்ணு. நல்ல கப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நல்லா பானைய பண்றது கூட நீ கத்துப்ப. சின்ன விஷயத்துல தான் நாம ஆரம்பிக்கணும். சீக்கு இட்லி மாதிரி இருக்கிற அந்த கப்பை டீ கடையிலேயே வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்பதான் ஒரு ஆளு டீ குடிக்கிறதுக்கு வந்தான். அட அண்ணா, ஒரு கப்பு டீ கொடுங்க, அதுக்கப்புறம் மண் டம்ளர்ல அதை கொடுங்க. அட அண்ணா, என்கிட்ட மண்ணு டம்ளர் இல்லைண்ணே, அதுக்கு பதிலாக டிஸ்போசல் தான் இருக்கு, அதில் தான் டீ போட்டுக்கிட்டே இருக்கேன். அட, எதுக்கு போய் சொல்லிக்கிட்டே இருக்க? இங்கே இருக்குல்ல. அட, அது என்னோட பையன் பண்ணது. அட, பார்க்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே இட்லி மாதிரி. எனக்கு இந்த கப்லயே டீ போட்டு கொடு. கஸ்டமர் இப்படி அடம் பிடிச்சதால முகேஷ் அந்த இட்லி மாதிரி இருக்கிற கப்லயே டீ கொடுத்தான். அந்த கஸ்டமருக்கு இட்லி கப்ல இருந்து குடிச்ச டீ ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவன் காலேஜ்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். எல்லாரும் அந்த இட்லி கப்லயே டீ குடிக்கணும்ட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க. அட பூனம், இன்னைக்கு ரொம்ப அற்புதம் நடந்திருக்கு.
சீக்கு பண்ண அந்த இட்லி கப்பில் தான் எல்லாருமே டீ குடிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. நான் நைட்டெல்லாம் அந்த இட்லி கப்பை பண்ணி அதுலேயே எல்லாருக்கும் டீ கொடுக்குறேன். இதனால என்னோட வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அட, இட்லி டீயா? அதுக்கு ஒரு தனி ருசியே இருக்கும் போலயே. சீக்கு, நீ அற்புதம் பண்ணிட்டேன். அந்த இட்லி மாதிரி கப்பு பண்ணது ரொம்ப நல்லதா போச்சுப்பா. யாரோட பையன்? நம்ம பையன் ஒரு நாள் பெரிய ஆளாவான்ட்டு நான் சொன்னேன் இல்ல? பாத்தீங்களா, உங்க டீ வியாபாரத்துல அவன் எவ்வளோ உதவி செஞ்சிருக்கான். எல்லாருமே அந்த இட்லி கப்பில் டீ குடிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் குடிக்கிறாங்க. எங்களுக்கும் அந்த இட்லி டீயை கொடுங்களேன். பூனம் அந்த இட்லி கப்ல இருந்து டீயை குடிச்சதுமே அவளுக்கு அந்த ருசி ரொம்பவே வித்தியாசமா பட்டது. அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டு இப்படி சொன்னா, நீங்க ஏற்கனவே ரொம்ப நல்லா டீ போடுவீங்க. இப்போ இந்த இட்லி கப்ல டீயை ஊத்தினதுமே அந்த டீயோட டேஸ்ட் இன்னும் கூடி போயிடுச்சு தெரியுமா? அட, இது இட்லி டீ, அதனால இதோட டேஸ்ட்டும் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இதில் இட்லி மாதிரியே நறுமணம் வரும். இதை குடிக்கும்போது டீ கூட இட்லி சாப்பிட்ற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். நீங்க சரியா சொல்லிருக்கீங்க. அந்த காலேஜ்ல நிறைய சவுத் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதனால தான் இந்த இட்லி டீயை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ முகேஷ் இட்லி டீ கடைக்காரன்ட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான். இப்போ எல்லாரும் அவனோட இட்லி டீயை குடிக்க விருப்பப்பட்டாங்க. ஏன்னா அவனோட இட்லி டீல ஒரு தனி டேஸ்டே இருந்தது. அட, உங்களுடைய அந்த இட்லி டீ ரொம்ப நல்லா இருக்கு. இதில் ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்ட் இருக்கு. எனக்கு இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே இந்த டீயை போடுறீங்களா? ஆனால் நான் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. வந்த லாபத்தை உங்களுக்கும் தரேன். எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் வேலை பார்த்தா அதுவே போதும். இந்த இட்லி டீயை என்னோட ரெஸ்டாரண்ட்டில் வச்சு சேல் பண்ணுங்க. இல்லை சார், ஜனங்களுக்கு ஒரு நல்ல டீ கொடுக்கறது தான் நான் இந்த டீயை விற்கிறேன். என்னோட லாபத்துக்கு இல்லை. இந்த டீயை குடிச்சிட்டு அவங்க சந்தோஷப்படும் போது எனக்கு என்னோட லாபத்தோட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏழைங்க எல்லாம் வர முடியாது. என்னோட டீ கடைக்கு எல்லா விதமான ஜனங்க வருவாங்க. இந்த இட்லி டீயை எல்லாருக்குமே நான் விற்பேன், வெறும் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்லை. நீ சொல்றது கேட்டா உன் மேல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் சும்மா தான் உன்கிட்ட டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த இட்லி டீயை பண்ணிட்டு நல்லா சேல் ஆகுதுல்ல, அதனால உனக்கு திமிரு இருக்கான்னு டெஸ்ட் பண்ணேன். ஆனா நீ ஒரு நேர்மையான மனிதன். இந்த டீ கடை ரொம்ப பெருசா வரணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்ப்பா. இப்படியே கஸ்டமர் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கட்டும். முகேஷ் இதே போல எல்லாருக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் தன்னோட சின்ன ஸ்டால்லையே இட்லி டீ தயார் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தான். அது ஜனங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் எல்லாருமே அவனை இட்லி டீ கடைக்கார மாமான்ட்டு ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. இப்போ அவனை பத்தின நியூஸ் யூடியூப்லயும் நியூஸ் சேனல்ஸ்லயும் வந்தது. நிறைய பேர் அவனோட இட்லி டீயை குடிக்கிறதுக்கு தூரத்துல இருந்து கூட வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவன் முகேஷ் டீக்காரன் கிடையாது, அவன் இட்லி டீக்காரனா மாறிட்டான்.